பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தி இருக்கிறார். மொத்தம் 6 சுற்றுகளாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 2வது சுற்றை மட்டும் தவிர்த்து மற்ற சுற்றுகளில் ஃபவுலான நீரஜ் சோப்ரா 2வது சுற்றில் 89.45 மீட்டர் தூரம் ஈட்டியை எறிந்து 2வது இடத்தை பிடித்தார். மீண்டும் ஒரு ஒலிம்பிக் வெற்றியுடன் நீரஜ் சோப்ரா திரும்பியதால் இந்தியா மகிழ்ச்சியில் உள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் நீரஜ் சோப்ரா சிறந்த ஆளுமை என்றும் மீண்டும் மீண்டும் அவர் தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஆடவருக்கான ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீம் புதிய ஒலிம்பிக் சாதனை படைத்து தங்கப் பதக்கத்தை தட்டி சென்றார். பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீம் 92.97 மீட்டர் தூரம் எறிந்து ஒலிம்பிக்கில் வரலாற்று சாதனை படைத்தார். ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்று அதிரடி காட்டியுள்ளது. வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் ஸ்பெயின் அணியை எதிர்த்து விளையாடிய இந்திய அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடர்ந்து 2வது முறையாக வெண்கலப் பதக்கத்தை தட்டி சென்றது. உலகின் எந்த அணியையும் தங்களால் வீழ்த்த முடியும் என்பதை வெளிப்படுத்தி வருவதாக இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற பின்னர் பேசிய அவர் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு வராததற்கு ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டார். ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற இந்திய ஆடவர் ஹாக்கி அணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்ட பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்திய ஹாக்கி அணியின் திறமை இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்திருக்கிறார். ஹாக்கியில் ஆடவர் அணி பிரகாசமாக ஒளிர்கிறது என பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். வெண்கலப் பதக்கம் வென்ற ஹாக்கி அணி இந்தியாவின் பெருமையை உயர்த்தியுள்ளது என தமது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணி வீரர்களுக்கு ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வீடியோ கால் மூலமாக இந்திய அணி வீரர்களிடம் பேசிய நவீன் பட்நாயக் ஸ்பெயின் அணியை வீழ்த்தியது தொடர்பாக தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணியில் இடம் பிடித்துள்ள பஞ்சாப் வீரர்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் அறிவித்திருக்க ஹாக்கி அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங், துணை கேப்டன் ஹர்திக் சிங் உட்பட 10 வீரர்கள் பஞ்சாபை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒலிம்பிக்கில் தொடர்ந்து 2வது முறையாக வெண்கலப் பதக்கத்தை வென்றதன் மூலம் இந்திய ஹாக்கி அணியின் தூண் என போற்றப்படும் கோல்கீப்பர் ஸ்ரீஜேஷ் ஹாக்கியில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். ஒலிம்பிக் வெண்கலப் பதக்க போட்டிக்கு பிறகு இந்திய அணி வீரர்கள் ஸ்ரீஜேஷிற்கு தலைவணங்கி மரியாதை செலுத்தினர். பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் மல்யுத்தம் அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவின் அமன் ஷராவத் ஏமாற்றம் அளித்தார். ஜப்பான் வீரரிடம் 10-0 என்ற புள்ளி கணக்கில் அமன் ஷராவத் தோல்வியடைந்தார். அரையிறுதியில் தோல்வியடைந்த அமன் ஷராவத் இன்று நடைபெறும் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் பங்கேற்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் மகளிருக்கான 100 மீட்டர் தடை ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீராங்கனை ஜோதியா ராஜி அரையிறுதி வாய்ப்பை இழந்து வெளியேறினார். முதல் சுற்றான ஹீட் பிரிவில் 7வது இடத்தை பிடித்த நிலையில் அடுத்த சுற்றுக்கு முன்னேற கிடைத்த 2வது வாய்ப்பில் 13.17 வினாடிகளில் இலக்கை கடந்து 4வது இடத்தை பிடித்து அரையிறுதி வாய்ப்பை இழந்தார். பாரிஸ் ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் 30 தங்க பதக்கங்களோடு அமெரிக்கா மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. இதுவரை 5 பதக்கங்களை மட்டுமே கைப்பற்றிய இந்தியா 64வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. 29 தங்க பதக்கங்களோடு சீனா 2வது இடத்திலும் 18 தங்க பதக்கங்களுடன் ஆஸ்திரேலியா 3வது இடத்திலும் உள்ளன. மல்யுத்தம் இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து வினேஷ் போகத் விளையாட்டுக்கான நடுவர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ள மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. அவர் தாக்கல் செய்த மனுவில் தனக்கும் வெள்ளிப் பதக்கம் வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளார்.
பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற மல்யுத்த வீராங்கனை அன்டிம் பங்கலுக்கு 3 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு இந்திய ஒலிம்பிக் சங்கம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அன்டிம் பங்கலின் அடையாள அட்டையை பயன்படுத்தி ஒலிம்பிக் கிராமத்திற்குள் அவருடைய தங்கை நுழைய முயற்சித்ததால் அன்டிம் பங்கல் வெளியேற்றப்பட்டார். பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதலில் இரட்டை வெண்கலப் பதக்கம் வென்று அசத்திய மனு பாக்கர் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த சந்திப்பின் போது மனு பாக்கரின் சாதனைகளை பாராட்டிய நிதின் கட்கரி தொடர்ச்சியான வெற்றிகளை பெற வாழ்த்தினார். ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய துப்பாக்கிச்சூடு வீரர் ஸ்வப்னில் குசாலேவுக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. பாரிஸ் ஒலிம்பிக் 50 மீட்டர் ரைபிள் போட்டியில் குசாலே வெண்கல பதக்கம் வென்று அசத்தினார். இதையடுத்து விமானம் மூலம் புனே வந்தடைந்த அவருக்கு மாலை அணிவித்து அமோக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழ்நாடு மீனவர்கள் 33 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் இருந்து 4 நாட்டுப் படகுகளில் மன்னார் கடல் பகுதிக்கு சென்று மீன்பிடித்த 33 மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். தமிழ் புதல்வன் திட்டத்தினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுவதைப் போலவே மாணவர்களுக்கும் வழங்கப்படும் இந்த திட்டத்தை கோவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். வக்ஃபு சட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திருத்தங்கள் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தினரின் உரிமைகளை பறிக்கும் வகையில் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அவரது எக்ஸ் தள பதிவில் முஸ்லிம்களின் நலனுக்காக முஸ்லிம்களால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை அவர்களிடமிருந்து பறித்து அரசு நிர்வகிக்க நினைப்பது தவறு என குறிப்பிட்டிருக்கிறார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து தமிழக அமைச்சரவையில் முடிவெடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு என்பதை உச்சநீதிமன்றமும் பாட்னா உயர்நீதிமன்றமும் உறுதி செய்துள்ளதாக கூறினார். 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக முதலமைச்சரே ஜெய் ஸ்ரீராம் என சொல்வார் என கூறிய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்திருக்கிறார். கடலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பிரதமரே ஜெய் ஸ்ரீராம் என்பதில் இருந்து ஜெய் ஜெகநாத் என மாறிவிட்டார் என்றும் ராமரை கைவிட்டு விட்டார் எனவும் கூறியிருக்கிறார். கொலை வழக்கில் புதிய திருப்பமாக வடசென்னையின் பிரபல தாதா நாகேந்திரன் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. வேலூர் மத்திய சிறையில் தண்டனை கைதியாக உள்ள நாகேந்திரன் மீது புதிய வழக்கு பதியப்பட்டதால் இன்று அவர் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதே வழக்கில் இவரது மகன் அஸ்வத்தாமன் ஏற்கனவே கைதாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கடற்கரை முதல் தாம்பரம் வரை செல்லும் மின்சார ரயில்கள் தாமதமானதால் பணி முடிந்து வீடு திரும்பிய மக்கள் அவதியடைந்தனர். தாம்பரம் ரயில் நிலைய பராமரிப்பு பணி காரணமாக மின்சார ரயில்களின் சேவை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மாலை நேரத்தில் வழக்கமான கால அட்டவணையின்படி ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் அதுவும் தாமதமானதால் மக்கள் சிரமமடைந்தனர். கும்பகோணத்தில் காங்கிரஸ் மேயர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தை துணை மேயர் மற்றும் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் 43 பேர் புறக்கணித்தனர். கடந்த மாதம் 24ஆம் தேதி நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் 11 தீர்மானங்கள் விவாதத்திற்கு வைக்கப்படாமல் கூட்டம் நிறைவு செய்யப்பட்டதால் கவுன்சிலர்கள் கூட்டத்தை புறக்கணித்தனர். விழுப்புரத்தில் இடி மின்னலோடு பெய்த பலத்த மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமமடைந்தனர். விழுப்புரம் புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையங்கள், திருச்சி சாலை, மகாத்மா காந்தி சாலை, காமராஜர் வீதி, திருவிக்க வீதி, ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென சுமார் அரை மணி நேரமாக கனமழை கொட்டி தீர்த்தது. கடந்த 2 நாட்களாக பொன்னமராவதி, கேசராப்பட்டி, கொப்பனாப்பட்டி, புதுவளவு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் அங்குள்ள ஏரிகளில் கணிசமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சிவகங்கையில் இடியுடன் கூடிய கனமழையால் சிவகங்கை பேருந்து நிலையத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் வெளியூரிலிருந்து சிவகங்கை வந்தவர்களும் அலுவலக பணிகளை முடித்துவிட்டு வீடுகளுக்கு செல்ல வேண்டிய பயணிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர்.
புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாலையில் தேங்கிய மழைநீரால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, திருக்கனூர், மதகடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரமாக கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. மயிலாடுதுறை மாவட்டம் வெள்ளியநல்லூர், கொர்க்கை, கொண்டல், திருவிழந்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீர் காற்றுடன் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த ஏக்கர் கணக்கான குறுவை நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்தன. இதனால் விவசாயிகள் கவலையடைந்தனர். இந்தியா, ஜெர்மனி இடையேயான முதல் கூட்டு விமான போர் பயிற்சி தாரங் சக்தி 2024 கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் 2வது நாளாக நடைபெற்றது. இதில் இந்தியா, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ் நாடுகளைச் சேர்ந்த விமானப்படை வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த போர் ஒத்திகை பயிற்சி ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் மோடி நாளை ஆய்வு செய்ய உள்ளார். கண்ணூர் விமான நிலையத்திலிருந்து கல்பெட்டாவுக்கு சென்று நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வான்வழியாக சென்று பிரதமர் ஆய்வு செய்ய உள்ளார். தொடர்ந்து நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் அவர் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராகுல் காந்தியுடன் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மீனவர் பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். இலங்கை கடற்படை தாக்குதல், மீனவர்கள் சிறைப்பிடிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து ராகுல் காந்தி மீனவர்களிடம் கேட்டறிந்தார். இந்நிகழ்வின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரும் மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது. முதுநிலை நீட் தேர்வு நாடு முழுவதும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் இதனை ஒத்திவைக்க கோரி மாணவர்கள் சிலர் மனு தாக்கல் செய்தனர். இதனை அவசர வழக்காக ஏற்றுக்கொண்டு தலைமை நீதிபதி அமர்வு இன்று விசாரிக்க உள்ளது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இங்கிலாந்தில் தஞ்சம் கோர திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை இங்கிலாந்து வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். வங்கதேசத்தின் தற்போதைய நிலை மற்றும் மேற்கு ஆசிய விவகாரங்கள் குறித்து கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார். இந்த மசோதாவுக்கு காங்கிரஸ், ஆர்எஸ்பி, திமுக, சமாஜ்வாடி உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்ததால் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது. வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவானது சிறுபான்மையினரை திட்டமிட்டு பழிவாங்கும் மத்திய அரசின் நடவடிக்கை என திமுக எம்பி கனிமொழி கடுமையாக குற்றம் சாட்டினார். இந்த மசோதாவானது அரசியலமைப்பு பிரிவு 30 படி சிறுபான்மையினர் அவர்களது நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமைக்கு வேட்டு வைப்பதாக அவர் மக்களவையில் தெரிவித்தார். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா மத சுதந்திரம் மற்றும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. மக்களவையில் பேசிய காங்கிரஸ் எம்பி வேணுகோபால், முஸ்லிம் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக நியமிப்பது மதத்தின் மற்றும் நம்பிக்கையின் மீதான நேரடி தாக்குதல் என சாடினார். நாடாளுமன்றத்தில் சபாநாயகரை நோக்கி உங்கள் உரிமைகள் மற்றும் எங்கள் உரிமைகள் குறைக்கப்படுவதாக கூறிய அகிலேஷ் யாதவின் பேச்சிற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலடி கொடுத்துள்ளார். இது சபாநாயகரை அவமதிக்கும் செயல் என்று கூறிய அவர், சபாநாயகரின் உரிமை எதிர்க்கட்சிகளுக்கு சொந்தமானது அல்ல, முழு சபைக்கும் சொந்தமானது என காட்டமாக தெரிவித்தார். வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை மத்திய அரசு தடுக்கவில்லை என குற்றம் சாட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். காய்கறிகளின் விலையை உடனடியாக குறைக்க வேண்டும் என வெங்காய மாலைகளை அணிந்து கொண்டு அவர்கள் முழக்கம் எழுப்பினர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள அவர் காணொலி காட்சி மூலம் டெல்லி அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவரின் காவலை 20ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. கர்நாடகா மாநிலம் கலபுராகி மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்ததால் பீமா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குறிப்பாக தேவால் கனகாபூர் கிராமத்தில் ஆற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்தவாறு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால் கிராம மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது.
உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் பள்ளத்தாக்கில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் பக்தர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. 750 கிலோ எடையுள்ள நிவாரணப் பொருட்கள் MI-17 ஹெலிகாப்டர் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூரில் உள்ள கேசவரா போசலை திரையரங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நேற்று இரவு 9 மணியளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இருப்பினும் பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். கடந்த 6 ஆண்டுகளில் ஜனவரி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை முதல் முறையாக டெல்லி மாநகரம் தூய்மையான காற்றை சுவாசித்துள்ளது. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் நேற்றைய அளவீட்டின்படி காற்றின் தரக்குறியீடு 53ஆக பதிவாகியுள்ளது. மாநகர பகுதிகளில் லேசாக சாரல் மழை வீசியதும் காற்று மாசு குறைந்ததற்கு காரணம் என சொல்லப்படுகிறது. கடந்த மாதம் 28ஆம் தேதியில் இருந்து இந்த மாதம் 7ஆம் தேதி வரை மும்பை விமான நிலையத்தில் மட்டும் 4 கிலோ 66 கிராம் தங்கம் மற்றும் 4 கோடி ரூபாய் மதிப்புடைய எலக்ட்ரானிக் பொருட்களை பறிமுதல் செய்ததாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடலில் மறைத்து வைத்தும் துணிகளுக்கு இடையிலும் ஸ்பீக்கர் பாக்ஸ் உள்ளேயும் மறைத்து வைத்து தங்கம் கடத்தி வரப்பட்டதாக தெரிவித்தனர். ஒடிசாவில் முதல் அரிசி ATM புவனேஸ்வரில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அதன் பதிவேட்டு எண்ணை உள்ளீடு செய்த பிறகு கைரேகையை வைத்தால் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அளவு அரிசி தானியங்கி முறையில் இயந்திரம் மூலம் வழங்கப்படுகிறது. இந்த இயந்திரத்தை நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திறந்து வைத்து மக்களுக்கு அர்ப்பணித்தார். ஒடிசாவைச் சேர்ந்த பிரபல மணல் சிற்ப கலைஞரான சுதர்சன் பட்நாயக் சமீபத்தில் ரஷ்யாவில் நடந்த சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டியில் கோல்டன் சாண்ட் மாஸ்டர் விருதை வென்ற நிலையில் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது போட்டியின் போது தாம் செதுக்கிய மணல் சிற்பத்தின் புகைப்படத்தையும் பிரதமரிடம் காண்பித்து மகிழ்ந்தார். ஒலிம்பிக் போட்டிகளை காண்பதற்காக தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாரிஸ் சென்றார். ஒலிம்பிக்கில் தமிழ்நாட்டை சேர்ந்த 17 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். அவர்கள் பங்கேற்கும் போட்டிகளை பார்ப்பதற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாரிஸ் சென்றுள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேரில் ஆஜரான செந்தில் பாலாஜியிடம் சாட்டிய குற்றச்சாட்டுகளை படித்து காட்டி ஒப்புக்கொள்கிறீர்களா என நீதிபதி அல்லி கேள்வி எழுப்பினார். ஆனால் தன் மீதான குற்றச்சாட்டுகளை முழுமையாக மறுப்பதாகவும் பொய் வழக்கு புனையப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மாஞ்சோலை தொடர்பான வழக்குகளை வருகிற 14ஆம் தேதி பட்டியலிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதி முழுவதையும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக மாற்றுவதற்கு வல்லுநர் குழு அமைத்து அதன் அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிய பொதுநல வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் இவ்வாறு தெரிவித்தனர். சென்னை ராயப்பேட்டையில் மெட்ரோ பணிகளுக்காக அங்குள்ள ரத்தன விநாயகர் கோவில் தற்காலிகமாக வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டு பணி முடிந்ததும் மீண்டும் கட்டித்தரப்படும் என உயர்நீதிமன்றத்தில் மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கமளித்தது. இந்த மாற்றுத் திட்டத்தை ஏற்று வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் விரிசல் ஏற்பட்ட பகுதிகளில் புவியியல் துறை வல்லுநர்கள் 2வது நாளாக ஆய்வு செய்தனர். கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் கோக்கால் பகுதியில் வீடுகள் மற்றும் நிலங்களில் விரிசல் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்படும் என பேனர் வைக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்த மக்கள் வாடகை வீடு மற்றும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்காக வாங்கும் பணத்தை பெண்கள் கணவரிடம் கொடுத்து வீணாக்காமல் வீடு கட்டி முடிப்பதை குறிக்கோளாக இருக்க வேண்டும் என அமைச்சர் பொன்முடி அறிவுறுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் முகையூரில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு அமைச்சர் பொன்முடி ஆணைகளை வழங்கினார். திருச்சியில் உள்ள ஜேம்ஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்த மாணவன் வகுப்பறையில் மயங்கி விழுந்து உயிரிழந்ததன் CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த மாணவனுக்கு ஏற்கனவே இருதய பிரச்சனை காரணமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. தாம்பரம் மாநகர
மாநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணை கைதிகளை சிறப்பு உதவி ஆய்வாளர் ஆபாசமாக திட்டி ஆவேசமாக தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறப்பு உதவி ஆய்வாளர் சிவகுமார் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட 2 நபர்களை அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் திட்டி பிளாஸ்டிக் பைப்பால் கொடூரமாக தாக்கினார். சென்னை மாநகர பேருந்தில் ஆபாசமாக பாட்டு பாடியபடி பயணம் செய்த மாநில கல்லூரி மற்றும் ஜெயின் கல்லூரியைச் சேர்ந்த 10 மாணவர்களை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். பூந்தமல்லியில் இருந்து திருவொற்றியூர் வரை செல்லும் தடம் எண் 101 மாநகர பேருந்தில் கத்தியோடு பயணித்ததாகவும் சக பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் அமைக்கப்பட்ட RO குடிநீர் மையத்தை திறப்பதற்கு திமுக மற்றும் அதிமுகவினரிடையே ஏற்பட்ட போட்டியின் காரணமாக மாறி மாறி அதற்கு பூட்டு போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊராட்சி தலைவராக உள்ள அதிமுகவைச் சேர்ந்த கலைசெல்வி ராமன் குடிநீர் மையத்தை திறக்க ஏற்பாடு செய்திருந்த நிலையில் திமுக MLA பிரகாஷ் திறக்க உள்ளதாக பேனர் வைக்கப்பட்டிருந்தது. சென்னை விமான நிலையத்தில் முதியவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து அருகே இருந்த கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விமான நிலையத்தில் புதிய பிக்கப் பாயிண்ட் பகுதிக்கு சிரமப்பட்டு நடந்து சென்ற முதியவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவுகளில் தயிர் மற்றும் வாழைப்பழம் வழங்கப்படுவதில்லை என ஆய்வுக்கு வந்த ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து விளக்கமளித்த மருத்துவமனை நிர்வாகம் வாழைப்பழங்கள் காயாக உள்ளதால் நோயாளிகளுக்கு வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளது. மதுரையில் உள்ள மன்னர் திருமலை நாயக்கர் அரண்மனை உலகத்தரம் வாய்ந்த வரலாற்று சின்னமாக மாற்றப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கும் அவர் மதுரையின் தொன்மையை பறைசாற்றும் வகையில் எழில் வாய்ந்த வரலாற்று சின்னமாக திருமலை நாயக்கர் அரண்மனை இருந்து வருவதாக கூறியுள்ளார். காரைக்கால் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி 62 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக 16 வயது சிறுவன் உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். அம்பகரத்தூரைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவரின் மனைவி கனகவள்ளி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த 3 மர்ம நபர்கள் அவரை தாக்கி கட்டி போட்டுவிட்டு கொள்ளையடித்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கூக்கல் கிராமத்தில் அரசு வருவாய் நிலத்தில் அனுமதியின்றி மரங்களை வெட்டி கடத்த முயன்ற லாரியை மரக்கட்டைகளுடன் வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். அனுமதியின்றி மரம் வெட்டியதற்காக வினோத்குமார், ரெட்டிகா, ஐயனார், முகமது சேட் உள்ளிட்டோர் மீது வருவாய்த்துறையினர் போலீசில் புகார் அளித்தனர். தஞ்சை மாநகரில் புதுப்பிக்கப்பட்ட சிவகங்கை பூங்காவை அமைச்சர்கள் KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து பார்வையிட்டனர். 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட இந்த பூங்காவில் சுற்றுச்சுவர், புதிய சிற்பங்கள், மாமன்னன் ராஜராஜ சோழன் வரலாற்றை விளக்கும் சிற்பங்கள் உள்ளிட்டவைகள் அமைக்கப்பட்டு புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது. மதுரையில் நடுவழியில் நின்ற புதிய அரசு பேருந்தை பயணிகள் தள்ளி சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தின் முன்பாக உள்ள சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திடீர் பழுது காரணமாக சாலை நடுவே நின்றது. இதனையடுத்து பயணிகள் மற்றும் அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கைகளால் தள்ளி சென்று சிக்னலை கடக்க வைத்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கரடி ஒன்று சாலையில் படுத்து உறங்கியும் ஒய்யாரமாக அமர்ந்து ஓய்வெடுக்கும் வீடியோ வெளியாகி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. கன்னிகாதேவி காலனியில் சுற்றித் திரிந்த கரடி ஒன்று அங்குள்ள சாலையில் ஒய்யாரமாக அமர்ந்தபடி அங்குமிங்கும் சுற்றி பார்த்தும் அங்கேயே படுத்தும் உறங்கியது. இந்திய கடற்படையின் முன்னணி போர்க்கப்பலான INS தபார் 4 நாள் பயணமாக லண்டன் துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்திய கடற்படையும் ராயல் கடற்படையும் கொங்கன் எனப்படும் இருதரப்பு கடற்படை பயிற்சியை மேற்கொள்ள உள்ளன. வருடந்தோறும் நடைபெறும் இந்த பயிற்சியில் இரு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான கடற்படை வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். இங்கிலாந்தில் இனவாதத்தை முன்வைத்து போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் பன்முகத்தன்மையே நம் நாட்டின் பலம் என கூறி இனவாதத்திற்கு எதிரானவர்கள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். அகதிகள் வரவேற்கப்படுகிறார்கள், தாங்கள் விரும்புவது அன்பைத்தான், வெறுப்பையும் போரையும் அல்ல என்ற பதாகைகளோடு மக்கள் திரண்டு போராட்டம் நடத்தினர்.
கட்டலோனியா பிரிவினைவாத தலைவர் கேல்ஸ் புஜ்டினோவன்ட் போலீசில் சரணடையக்கூடாது என அவருடைய ஆதரவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கைது வாரண்டை மீறி தனது ஆதரவாளர்களிடையே உரை நிகழ்த்திய கேல்ஸ் புஜ்டினோவன்ட் அடுத்த சில நிமிடங்களிலேயே போலீஸ் ஒருவருக்கு சொந்தமான காரில் ஏறி தப்பிவிட்டார். இதற்கிடையே அவரது ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்ப்பாளர்கள் ஒரே நேரத்தில் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற இந்திய வம்சாவளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் 2025 பிப்ரவரி மாதம் வரை விண்வெளியிலேயே இருக்க வேண்டியிருக்கும் என நாசா அறிவித்திருக்கிறது. விண்வெளி நிலையத்தில் ஹீலியம் வாயு கசிவு மற்றும் டெஃப்லான் சீல் பாதிப்புகள் சரி செய்த பின்னரே அவர் பூமிக்கு திரும்ப முடியும் என தெரிவித்திருக்கிறது. உலக புகழ்பெற்ற அமெரிக்க நடிகையும் பாடகியுமான மர்லின் மன்றோவின் சிலை ஆபாசமாக உள்ளதாக புகார் எழுந்த நிலையில் அதனை இடமாற்றம் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியா மாகாணத்தின் பாம் ஸ்பிரிங் நகரத்தில் டவுன்டவுன் பூங்கா நுழைவு வாயில் பகுதியில் அருங்காட்சியகத்தை பார்த்தபடி உள்ள இந்த சிலையினை சற்று அருகே தள்ளி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது ஒருநாள் போட்டி முடிவடைந்த பிறகு இலங்கை அணி வீரர் குசால் மெண்டிஸிற்கு விராட் கோலி தனது கையொப்பமிட்ட ஜெர்சியை பரிசாக வழங்கினார். இது தொடர்பான வீடியோவை இணையத்தில் பகிர்ந்து ரசிகர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். மறைந்த இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரரும் பயிற்சியாளருமான அன்சுமான் கேக்வாடின் திருவுருவப் படத்திற்கு கபில் தேவ், சுனில் கவாஸ்கர், பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இரத்த புற்றுநோய் பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வந்த அன்சுமான் கேக்வாட் சிகிச்சை பலனளிக்காமல் கடந்த மாதம் 31ஆம் தேதி தனது 71வது வயதில் உயிரிழந்தார். பாரிஸ் ஒலிம்பிக் கிராமத்தில் இருந்து பராகுவேவைச் சேர்ந்த நீச்சல் வீராங்கனையை அந்த நாட்டு ஒலிம்பிக் அணி நிர்வாகிகளை வீட்டிற்கு அனுப்ப உள்ளது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்த விசாரணையில் லூவானா அலான்சோவின் அழகு சக வீரர்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் உள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கவிருக்கும் புறநானூறு படத்தில் லோகேஷ் கனகராஜ் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தற்போது லோகேஷ் கனகராஜ் கூலி திரைப்படத்தை இயக்கி வருகிறார். இது முடிந்ததும் சுதா கொங்கரா படத்தில் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் நடிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாக கூறியிருக்கும் நடிகை நமீதா கவர்ச்சியான வேடங்களில் இனி நடிக்க மாட்டேன் என தெரிவித்திருக்கிறார். சென்னை தாம்பரத்தை அடுத்த மாடம்பாக்கம் பகுதியில் தனியார் நகைக்கடையை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சின்னத்திரை மற்றும் வெப் சீரிஸ்களில் தன்னை பார்ப்பீர்கள் என கூறினார். சின்னத்திரை நடிகை சித்ரா மரணம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு வரும் 10ஆம் தேதி வழங்கப்படும் என திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நடிகை சித்ரா கடந்த 2020ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டையில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் அறையில் சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பாக சித்ராவின் கணவர் ஹேம்நாத் உள்ளிட்ட 7 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. ஆடிப்பூரத்தை முன்னிட்டு கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் உள்ள மங்களம் என்ற பெண் யானைக்கு வளையல் அணிவித்து அலங்காரம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. அம்மனுக்கு ஆடிப்பூரத்தையொட்டி வளையல்களால் அலங்காரம் செய்யப்பட்டதைப் போலவே கோவில் யானைக்கும் வளையல்களால் மாலை செய்து அணிவிக்கப்பட்டது. சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா போனுக்கு அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் விற்பனையில் அதிரடி தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மார்க்கெட்டில் 1,29,999 பட்ஜெட்டில் வெளியான இந்த அல்ட்ரா மாடலானது இப்போது வெறும் 1,11,750 பட்ஜெட்டில் கிடைக்கிறது. போல்ட் நிறுவனம் இந்தியாவில் புதிதாக TWS இயர்பட் சாதனங்களை அறிமுகம் செய்துள்ளது. போல்ட் கிளாரிட்டி 1 மற்றும் போல்ட் கிளாரிட்டி 3 என்ற பெயருடன் இவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இதில் கிளாரிட்டி 1 இயர்பட் சாதனம் 80 மணி நேர பிளே டைமை வழங்குகிறது. இதன் விலை $999 மட்டுமே ஆகும்.